முதல் நாம் மனதை உள்ளப்படுத்துகிறோம், பின்னர் நம்மை நாமே உணர்ந்து கொள்ளல். உதாரணமாக சொல்லப்போனால் மரணம் என்பது எவ்வாறு நிகழ்வது என்பதை கூட ஒழுங்கான தியான பயிற்சியுடைய நபரால் கண்டுபிடிக்க முடியும். அதற்கு எவ்வாறு பயிற்சி பெறுவதாக இருந்தால், முதல் நாம் உட்கார்ந்து இருக்கும் பொழுது தியானம் மனம் ஒருநிலைப்படும் பொழுது எங்கள் ஆட்காட்டியவர்கள் ரெண்டையும் காலை வைத்து மூடி இப்படி எவ்வாறு செய்து பார்ப்போமாக இருந்தால் எல்லா நபருக்குமே ஒரு கடல் அலை இறைஞ்சால் எவ்வாறு இருக்குமோ அந்த ஒளி எழும்பும். அப்போ நம்ம சுககிரியாக இருக்கிறோம்னு அர்த்தம். அந்த தன்மை குறைந்து கொண்டு வரும் பொழுது குறைந்தபட்சம் அந்த வலுத்தன்மை இறக்குவதை ஒரு 15 நாட்களுக்கு முன்னர் காட்டத் தொடங்கும். அந்த இறைச்சத்தன்மை குறைய தொடங்கியே சரியான திறனாளராக இருக்கின்ற நாடினாலும் அறிந்த நபரால் தன்னுடைய மரணத்தை தானே அறிந்து கொள்ளும் நிலை ஏற்படும். தானே அறிந்து கொள்ளும் வரும்பொழுது அதுதான் பல தீர்க்கதரிசிகள் கூறியிருப்பார்கள், நான் இந்த நாளில் இறக்கிறேன். அது அதிசயமாக பார்க்கிறோம். சித்தர் நெறிகளை சரியாக புரிந்துள்ள எல்லாராலும் தனது மரணத்தையும் இருந்தால் சாதாரண